டெல்லி குளிருக்கு சில வகையான ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடுவோங்க. அது இங்க அதிகமா அந்த குளிர்ல வந்து விற்பாங்க. அதுல ஒரு 3 ஸ்நாக் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி, அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது எதுக்காக சாப்பிடுறாங்க அப்படின்றதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை. இது வந்து எப்படிப்பா? அப்படியே வந்து மண் சட்டில வச்சு கங்கு வச்சிருப்பாங்க. மண் சட்டி, அந்த மண் சட்டி கல்ல மேல வச்சு லைவா சூடா அப்படியே சுட சுட கொடுப்பாங்க. அதான் பாருங்களேன், இதை எப்படி கலரே சேஞ்ச் ஆகல கடலை, ஆனா உள்ள வந்து சூப்பரா வறுபட்டு இருக்குங்க. இங்கதான் அதை வந்து நான் பாத்திருக்கேன். நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம வந்து கலர் சேஞ்ச் இருக்குல்ல, சூப்பரா இருக்கும், நல்லா முறுமுறுன்னு. அதுக்கப்புறம் இதே வேர்க்கடலையை வச்சு இங்க பாருங்களேன், நல்லா வந்து வெல்லம் போட்டு வந்து கடலை மிட்டாய் வந்து பண்ணுவாங்க. சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குளிர்காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா சூடு கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான உணவு. சரிங்களா? அதுக்காக வெள்ளத்துல வந்து நிறைய வந்து பண்ணுவாங்க. இந்த கடலையும் அதிகமா பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் 3ஆவதா ஒண்ணு இருக்கு பாருங்களேன், நம்ம ஊர்ல இனிப்பு காராச்சோவு இருக்கும்ல, அது மாதிரியே இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வெள்ளை சீனி வச்சு பண்றது, இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா காராசேவு செம்ம கிறிஸ்பியா சூப்பரா வந்து இருக்குங்க. சோ இந்த 3 ஸ்நாக்ஸ்மே செம்ம ஃபேவரட் ஆயிடுச்சு. சோ இது வந்து குளிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்பெஷலா கிடைக்கும். வேற என்னெல்லாம் இருக்குன்னு நான் அடுத்த வீடியோ நேரடியா போய் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்களா, சரி அதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெல்லம் கடலை இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குளிர்காலத்துல அதிக அளவு எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸா நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும். அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.